நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? கிறிஸ்மஸ் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியையும் கூட நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக வந்திருக்கீங்க. வருஷத்தின் கடைசி வாரத்தில் நம்ம வந்துட்டோம். ஆமாம், அடுத்த வாரம் புதிய வருஷத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருஷத்தை ரொம்ப ஆச்சரிய விதமாக கர்த்தர் நம்மை நடத்தினார்ல. உங்களை நடத்தினாரா? உங்களை நடத்தினார்னா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். உங்களை என்னை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். நாம் இன்று நாளில் தியானிக்க போகிற வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இன்னைக்கு நாம் சிந்திக்க போற காரியம் ஆயத்தமாயிரு அப்படின்னு நம்ம சிந்திக்க போகிறோம். உண்மையாகவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை, முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வருஷம் தேவனுடைய பார்வையில் கடைசி வருஷமாக இருக்கலாம், ஒருவேளை அடுத்த வருஷம் இருக்கலாம். ஆனால் எப்போ இருந்தாலும் சரி அவருடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினையாத நாளிகையிலே, நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரம். சிலவங்க சொல்லுவாங்க, உங்களை நினைக்கவே இல்லை, ஆனால் சர்ப்ரைஸாக நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் சர்ப்ரைஸாக தான் வருவார். அவர் சர்ப்ரைஸாக வர்றாருன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாயிரு ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட பேசுகிறாருன்னா நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நினையாத நாளிகையில் வருவேன்னு சொன்ன ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயத்தமாக இருப்பதற்கு வேதத்தில் 2 காரியங்களை இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். மற்ற எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் முன்னக்கூட்டியே ஆயத்தமாயிடுறோம். ஒரு இடத்துக்கு டூருக்கு போகிறோன்னா அதை விட அதிக ஆயத்தமாக இருக்கிறோம். முன்னக்கூட்டியே நாம் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு அதற்கு பேக் பண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தமாக போகிறோம். நாம் மட்டும் இல்லை, நம்மளை சேர்ந்த அவ்வளோ பேரையும் ஆயத்தப்படுத்துகிறோம். நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்களான்னு சொல்லி ஒருவரையும் சும்மா இருக்க விட மாட்டோம். அப்போ உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு டூருக்கு அல்லது ஒரு விசேஷத்துக்கு நாம் இவ்வளோ ஆயத்தப்பட்டோம்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, மகளே மகனே, நீ அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ ஆயத்தமாக இருக்கணும், நான் உன்னோடு பேசுகிறேங்கிற சத்தத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுக்குறவங்களா இருக்கிறோம்? ஒருவேளை நம்ம உயர்ந்த ஒரு வேலையில் இருக்கலாம், கை நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், நாம் இருக்கிற ஊரில் அதிக செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு பெரிய பலம், அது என்ன ஒரு பலமாக கூட இருக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அது நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது.
அவரை சந்திப்பதற்கு நமக்கு அது உதவியா இருக்காது. நாம தேவனுடைய பிள்ளைகளா, நாம நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில ஆயத்தப்படாம அவரை நாம சந்திக்க முடியாது. அவரை நாம சந்தித்து அவருடைய ராஜ்யத்தில் நாம போய் நிற்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தின் கடைசி செய்தியா இருக்கிற இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சியில இந்த செய்தியை ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ ஆயத்தமா இருக்கணும். அவரை சந்திப்பதற்கு, நினையாத நாளிகையில் வரக்கூடிய அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும். வேதத்தில் அதற்கு நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 25 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தாங்க, புத்தி இல்லாதவங்க எப்படி இருந்தாங்க? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவங்க. எல்லாம் கவனிங்க, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை புத்தி உள்ள பிள்ளையா இருக்கும், ஒரு பிள்ளை புத்தி இல்லாத பிள்ளையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உலகத்தில் கூட அது ஒத்து போய்க்கலாம். உலகத்தில் அது கூட ஒருவேளை பிள்ளை ஒரு நாள் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி தான் இருக்கணும்னா புத்தி உள்ளவர்களாக தான் இருக்கணும், புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. சிலவங்களை பார்த்து சொல்லணும்னா புத்தி கிட்ட கழுத, அறிவு இருக்கா உனக்கு, என்ன செய், ஒரு புத்தியே இல்லாமல் செய்தியே, யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி நம்ம திட்டுறோம்ல. ஆண்டு நம்மளை திட்டவே இல்லை. நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்குறாருன்னா புத்தியாக நடந்துக்கிடுறோமா? 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தியே இல்லாதவங்க. அது எப்படி அடையாளப்படுத்துதுன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆனால் என்ன கொண்டு போகலை, அதற்கு ஊத்துறதுக்கு என்ன கொண்டு போகலை. மணவாளன் வருவார்னு தெரியும், மணவாளனை சந்திக்கணும்னா தீவெட்டியை வச்சிருக்கணும்னு தெரியும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன கொண்டு போகல, எண்ணெய் இருந்தாதான் தீவெட்டி எரியும், மணவாளனை சந்திக்க முடியுங்கிற அந்த காரியத்தை அவங்க என்ன செய்யலைன்னா செயல்படுத்தலை. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுக்குறார், அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்குறார். ஒருவேளை 2025 தான் கடைசி சந்தர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கீங்க? எப்படி ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? எப்படி ஆண்டுடைய சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துனீங்க? எத்தனை வாரம் நீங்கள் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்பதுக்கு சபைக்கு போனீங்க? எவ்வளோ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துனீங்க? எப்படி ஆண்டவருக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தீங்க? அது வேத வசனம் சொல்லுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்களா? இல்லைனா உங்கள் புத்தி நீங்கள் நினைக்கிறது போல பார்த்துக்கலாம், இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். வேத வசனம் சொல்லுது, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வசனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், இந்த வாரம் இப்படி பண்ணிக்கிடுவோம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்படியே எத்தனை வாரம் 2025 நம்ம போக்கடிச்சோம். அது எதற்கு சமம்? தீவட்டி இருக்கு, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கு, ஆனா என்ன இல்லை, எண்ணெய் இல்லைங்க. தேவனோட நாம நேரத்தை செலவிடாம தேவனுடைய வாசஸ்தலத்தில் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் போய் அவரோடு கூட அப்படி பிரசன்னம் நிறைந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாம எப்படி நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்? புத்தி இல்லாதவர்கள் என்ன கொண்டு போகலை, ஆனால் புத்தி உள்ளவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இதில் புத்தி உள்ளவங்களும் தூங்கினாங்க, புத்தி இல்லாதவங்களும் தூங்கினாங்க. ஆமாம். அடுத்த வசனம் சொல்லுது, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. திடீர்னு ஒரு சத்தம், மணவாளன் வருகிறார். இன்னைக்கு ஒருவேளை டெக்னாலஜி எல்லாம் பெருசாயிருச்சு, இன்டிமேஷன் கொடுப்பதற்கு நிறைய டிவைஸ்லாம் இருக்கு. காலையில் எழுமன்னா கூட ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டி ஒரு என்ன இருக்குன்னா ஒரு
அலாரம் அடிக்கிற ஒரு கிளாக் உண்டு, அது இத்தா தண்டிக்கு இருக்கும். அது கீ கொடுத்து வச்சிட்டோம்னா எத்தனை மணிக்கு வைக்கிறோமோ அந்த நேரத்தில் பயங்கரமாக கத்தும், கட 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 கடன்னு ஒரு மாதிரி அடிக்கும். அதை அந்த சத்தத்தை கேட்டு எழும்புவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், டெக்னாலஜி பெருசாயிட்டனால, டெக்னாலஜி வளர்ந்ததுனால சைலண்டாகவே இன்னைக்கு அடிக்கி. அது எதை சொல்லுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கு, ஏன் போல சீக்கிரமாக எந்திக்க, இன்னும் கொஞ்சம் தூங்க, நான் தான் சுகமாக உனக்கு அடிக்கிறேன், நான் ஒருவேளை உனக்கு டைம் இத்தனை மணிக்கு எந்திக்கணுங்கிற இன்டிமேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அலாரமாக இருந்தாலும் நீ கொஞ்சம் தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் தேவனுடைய வருகை நாட்கள் அப்படி இல்லை. அப்படி வருகை ஸ்தோத்திரம் பயங்கரமாக இருக்கும். நல்லா கவனிங்க. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டாயிற்று. தடபுடான்னு எந்திக்கிறாங்க, புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் எந்திக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை என்ன செய்தார்கள், ஆயத்தப்படுத்தினார்கள். இப்பதான் ஆயத்தப்படுத்துறாங்க. மணவாளன் வந்துட்டாரு, அவரை சந்திக்கணும், தீவெட்டி எடுக்கிறாங்க, எண்ணெயை ஊத்துறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் பிரதித்திரமாக புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்க தீவெட்டிகள் அணைந்து போகிறது. எவ்வளவு ஒரு புத்தியனம் பாருங்க. எண்ணெயே இல்லாத தீவெட்டியை கொளுத்துனாங்க, எண்ணெய் எரியும். இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா அப்படிங்கிற சத்தம் ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியம் அப்படின்னு மட்டும் இருந்தா உங்க வாழ்க்கை பிரகாசிச்சிடாது. நீங்க ஆண்டவரை சந்திச்சிட முடியாது. 2025 நான் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுனால அவருடைய வருகையில நம்ம காணப்பட முடியாது. கர்த்தருடைய அந்த பிரசன்னம் நிறைந்த அந்த ஸ்தோத்திரம் அவரோடு நெருங்கி இருக்கிற அந்த பற்றுதலுக்குரிய வாழ்க்கை இல்லாம நாம எப்படி அறிய முடியும்? யோசிங்க, எப்படி எரிய முடியும்? நான் வீட்டிலே இருந்தா நான் ஆண்டவருடைய வருகையை சந்திப்பேன்னா முட்டாள்தனம். ஏமாற்றுகிற அந்த பழக்கத்தை நாம கையெடுக்கிறோம். ஆண்டவரை ஏமாத்துறத நினைச்சு நாம ஏமாந்து போறோங்க. நான் எப்படியாவது உருண்டு பிறண்டு வந்துடுவேன், நிச்சயமா முடியாது. கல்யாண வீட்டுக்கு போகலாம், சடங்கு வீட்டுக்கு போகலாம், பால்காய்ப்பு வீட்டுக்கு போகலாம், ஆண்டவருடைய வருகையில் நம்ம போக முடியாதுங்க. புத்தி இல்லாதவங்க இப்போ கொளுத்தி வச்சுட்டு எரியலன்னொடனே பக்கத்தில் இருக்கவங்க கேட்க, கொஞ்சம் கொடுங்களேன், கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் எரியும், இது அணைஞ்சு போகுது. ஆனால் புத்தி உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையானதை தான் கொண்டு வந்தாங்க, அதை கடன் கொடுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு நான் அப்படி தான் வாழ்கிறேன் பாஸ்டர், நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகள், ஆமாம், இதில் ஓர வஞ்சகத்தை பண்ண முடியாது. இதில் அங்கே உதவி செய்யக்கூடிய சூழல் கிடையாது. அவருடைய வருகையை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டபடினால அவருடைய ஆயத்தத்தை இன்னொருத்தருக்கு காப்பியாக கொடுக்க முடியாது. நீங்கள் தான் ஆயத்தமாக இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தான் ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற நீங்க உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இனி நான் ஆண்டவருடைய பிள்ளையா ஜீவிப்பேன். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறேன்னா என்ன தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நான் இனி ஆயத்தமா இருப்பேன். வருஷத்தில் எத்தனையோ மாதங்களை நான் தேவனுடைய பிள்ளையா வாழ்வதற்கு நான் மனம் விரும்பாம வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஒத்துக்கிடுறேன்ப்பா, நான் ஆயத்தமாக இருப்பேன். புத்தி இல்லாத கன்னிகையா வாழ்ந்த நாட்கள் போதும், கடைசியில் வந்திருக்கிறேன்னா புத்தியா நான் என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆயத்தப்பட போறேன். இப்ப ஆண்டவர் வந்தால் அவருடைய வருகையை நான் சந்திப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி மனம் வருந்தி நீங்க செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்புரவாயிட்டீங்கன்னா நீங்க ஆயத்தப்படுவீங்க. இரண்டாவதாக வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 22:33 வாசிக்கும் போது, லூக்கா 22:33 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் இருக்கா அப்படிங்கறத நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கிறதுக்கு எது ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புறாரு, நாம கடைசி வரைக்கும் அவரை
பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா, வெளிக்காட்டக்கூடியவங்களா இருக்கிறோமா, அல்லது உலகத்துக்காகவும் உலகத்தில் வருகிற ஆபத்துக்காகவும் அவரை மறுதலிக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? யோசிங்க. ஆயத்தமா இருக்கிற ஒரு பிள்ளை எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்துவை மறுதலிக்கவே மாட்டான். நல்லா கவனிக்கணும். இந்த பேதுருவுக்குள்ள அவசரமான ஆயத்தத்தின் அபத்த பேச்சு தான் இருந்துச்சு. அவசரப்பட்டு ஆயத்தத்தை அவன் எப்படி சொல்றான், ஆண்டவரே உமக்காக நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர எப்படி இருக்கிறேன்? ஆமா, நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. காவல் வந்தாலும் சரி, சாவு வந்தாலும் சரி, நான் என்ன ரெடியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உன் ஆயத்தத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்படி ஆயத்தமாக இருக்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா போடுற வேஷம்லாம் பார்த்தா, எப்போ பரலோகத்தில் இருந்து இவங்க தான் நேற்று இறங்கி வந்தவங்க மாதிரியே தெரியும். நேராக இறங்கி வந்து இந்த உலகத்தில் இருந்த மாதிரி சில காரியங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்தா, நான் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். பெருமைக்காக சொல்லலை, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறேன். கிறிஸ்து ஒருவரை மட்டும்தாங்க நம்பணும். அது எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தை பேசுகிற ஆளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். கிறிஸ்துவை அல்லாமல் வேலை யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளேயும் நீங்கள் தலையை உள்ள வைக்கக்கூடாது. ஆண்டவரை மட்டும்தாங்க நீங்கள் நம்பணும். பேதுரு சொல்கிறாரு, காவலிலும் சாவிலும் ஆமாம் உமக்காக மறிக்கிற விஷயத்தில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் அடுத்து பேசுகிறாரு பாருங்க, ஏப்பா கொஞ்சம் ஸ்டாப், கொஞ்சம் ரொம்ப ஓவராக போகிற, ரொம்ப ஸ்பீடாக போகிற. நான் உன்னை பார்த்து ஒரு ரகசியத்தை சொல்லட்டா? என்னை அறிந்திருக்கிறத குறித்து 3 நேரம் நீ மறுதளிக்க போகிற அப்படிங்கிறார். என்ன ஆண்டவரே? ஏப்பா நீ நாவில் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உன் கூட இருக்கிறதுக்கு நான் உன்னை போல மனுஷனா? உன் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். நீ அடுத்து என்ன நடப்ப உனக்கே தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் அறிகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையிலையும் சிலர் நீங்கள் என்ன பேச போகிறனே சிலருக்கு தெரியாது. என்ன பேச போகிறேன்னு தெரியாத ஆட்களை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் பின்னால் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆட்கள் நிறையா உண்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம் உங்களுடைய உள்ளிந்திரியங்கள் அவர் அறிகிறார். கவனிக்கிங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பேதுரு இவ்வளோ அவசரப்பட்டு அவன் ஆயத்தத்தை குறித்து அபத்தமாக பேசினா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் கீழே உள்ள வசனங்களை வாசித்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தின் 56, 57 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 56, 57 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்க்கிறான். இவனும் அவனோடு இருந்தான் என்றால் அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். எப்படி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் பாருங்க பேதுரு. சொல்றார், ஆயத்தமாய் இருக்கிறேன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவுக்காக நான் காவலிலும் சாவிலும் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்ற ஆள் தான் என்ன சொல்லும்? அவருக்கு மரியாதையே கொடுக்காத அளவுக்கு மறுதளிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. மறுதளித்து போனவங்க நிறைய உண்டு. நீங்க எப்படி இருக்கீங்க? வருஷத்தின் கடைசியில் நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக வெறும் வாயில பேசுற ஆளா இருக்கிறேனா, வாழ்க்கையில அடையாளப்படுத்தக்கூடிய ஆயத்தம் உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேனா? சிந்திக்கணும். பேதுரு அந்த ஸ்திரீ உற்று பார்த்து சொல்றா, நீ அவன் கூட இருந்த மாதிரி தெரியுத. ஸ்திரீயே, நான் அவனை தெரியாது, அவனை அறியேன் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு மரியாதை கூட இல்லாத ஒரு சூழல் அவர் பேசுறார். தமிழில் நாம் இப்படி வாசிக்கிறோன்னா, அப்போ ஹீப்ரூவில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக, இதை விட பயங்கரமாக அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மறுதளிச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். நல்லா கவனிங்க. அடுத்து 58ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சற்று நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு 3வது முறை 59ஆம் வசனத்தில், ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு, 1 மணி நேரத்துக்கு பிறகு ஒருத்தன் சொல்றான், நீ அவங்க கூட இருந்தவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். 60ஆம் வசனத்தில், பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அப்படி இவன் சொல்லி முடித்த உடனே சேவல் கூவிற்று. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கூட அவனுக்கு கொடுத்தார். சேவல் கூவும்பாரு, நீ 3வது முறை மறுதளிச்சிருப்ப, நீ எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிற அப்படிங்கிறதுக்கு சேவலை அவனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் அப்படிங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டுடைய வருகையை சந்திக்க நினையாத நாளிகளை வருவார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க. அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? புத்தி உள்ளவங்களா இருக்கீங்களா? புத்தி இல்லாதவங்களா இருக்கீங்களா?
அவசரத்தில் ஆயத்தமாக இருக்கிறோன்னு சொல்லி இல்லாததெல்லாம் பேசி ஆண்டவர் நம்ப வச்சிடலான்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இல்லாததை நம்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஆயத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அவரை மறுதளிக்கிற ஒரு சூழல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து மனம் திரும்புங்க. வருஷத்தின் கடைசி செய்தி உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு, ஆயத்தமாயிரு. ஒருவேளை இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை தொற்றுக்குன்னா, உங்கள் வாழ்க்கையை தொற்றுக்குன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். தேவனாகிய கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தமாய் தன்னை நம்முடைய சமூகத்தில் ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை நீங்கள் பிரசங்கித்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த 2025 வருஷத்தில் எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றவங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. உண்மையாகவே உங்களோடு கூட நேரங்களை செலவிட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜாசுவா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷத்தில் இன்னும் அதிக இடங்களில் இந்த டிவி இன்னும் ஒளிபரப்பாக்கப்பட இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உடைய ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வருஷத்தில் சந்திப்போம். God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே,